திரௌபதி 2 ஆக்சுவலி வந்து எனக்கு என்னென்னா முதல்ல கனெக்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. அந்த காலத்தோட அந்த டோன் சொல்லுவாங்களே, அந்த டோன்லேயே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும். அந்த காலத்தில் உண்மையிலே அந்த அரண்மனை அந்த ஒரு ஃபீல் அந்த இதெல்லாம் வந்ததான்னு கேட்டால் எனக்கு அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ரெண்டாவது எனக்கு என்னென்னா கதை ஓரியன்டாகவே இந்த கதை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அந்த சொர்ண மகள் அம்மாள் வெளில வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே வந்து. மற்றபடி எனக்கு அந்த டோன் கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த டோன் நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகணும். அந்த காலத்தில் உண்மையிலே நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதான் சொன்னல, அந்த ஸ்டோரி ஓரியன்டாக ஆக்டிங் ஓரியன்டாக ஓகே. ஆக்சுவலி திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ண அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்க பேசின அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த டோன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படின்னா அந்த பாறை அந்த ஒரு சிறைச்சாலை இதெல்லாம் காட்டும்போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு கனெக்ட் வரணும். ஓகே, அந்த காலத்தில் உண்மையிலே இப்படிலாம் இருந்திருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவரோடது நல்லா இருந்தது. சுல்தானோடதெல்லாம் நம்ம ஒரு இடத்துலலாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரிஜினலாக அந்த சுல்தானோட அந்த ஃபீல் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் சொன்னல, ஆக்டிங் ரிலேட்டடாக ஓகே எனக்கு பிடிச்சதாக இருந்தது. பட் அந்த ஒரு கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் அந்த கனெக்டிவிட்டி மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்.